கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம சொல்ல போகிறோம். என்னோடு கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம், அப்போஸ்தலர் 16:31 திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலர் 16:31 நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, believe on the Lord Jesus Christ and you will be saved, you and your household. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை நம்மோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. God still saves families. இன்றைக்கும் ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், ரட்சிக்கிறார். குடும்பங்களிலே தேவ வல்லமை வெளிப்பட வேண்டும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு விசுவாசினுடைய ஏக்கமும் விருப்பம் என்னன்னு சொன்னால், என்னுடைய குடும்பத்தார் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க அது? ஹல்லேலூயா. என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படணும், மனைவி ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என்னுடைய பெற்றோர் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே என்னுடைய சகோதரர் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது அநேகருடைய இருதயத்தினுடைய ஏக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இல்லாவிட்டாலும் அந்த ஏக்கம் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு ஜெபிக்கிற தாய் தன்னுடைய முரட்டாட்டமுள்ள வேவட் சன்னை நினைத்து பார்க்கும்போது எவ்வளவு வேதனையாக இருக்கும். ஒரு பக்தி உள்ள, தேவ பக்தி உள்ள ஒரு மனைவி தன்னுடைய கணவர் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவளுக்கு எவ்வளவு வேதனை உள்ளதா இருக்கும். அது மாத்திரமல்ல, தேவனை விட்டு தூரமாகி போன, பின்வாங்கி போன பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு எவ்வளவு அது மன வருத்தத்தையும் வலியும் அது கொடுக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்க, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய குடும்பங்களுக்கு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த மாதத்திலே, இந்த வருஷத்திலே அநேக குடும்பங்களை ஆண்டவர் முழுமையாக ரட்சிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் இணைந்து ஒரு மனிதனுடைய கேள்விக்கு அவர்கள் பதிலாக சொல்கிறார்கள். அந்த கேள்வி என்னென்றால், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட கேள்விக்கு அவர்கள் சொல்கிறார்கள், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது என்றைக்கோ யாருக்கோ ஒரு சிறைச்சாலைக்காரனுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆறுதலின் வார்த்தை மாத்திரமா, இல்லாவிட்டால் இது உயிருள்ள வாக்குத்தத்தமா, எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு வாக்குத்தத்தமா என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்றைக்கு சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையிலே இந்த வசனம் பேசப்பட்டது. இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற நமக்கும் ஆண்டவர் சொல்கிற காரியம், நீ விசுவாசி, உன்னுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதற்கான வழிகளை திறப்பார், அதற்கான காரியங்களை ஆண்டவர் செய்வார், அதற்கான காரியங்களை கர்த்தர் இடைப்படுவார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே 4 காரியங்களை உங்களோடு நான் பேச போகிறேன். The context of this promise, இந்த வாக்குத்தத்தம், இந்த வசனத்தினுடைய சூழ்நிலை என்ன, பின்னணியம் என்ன. இரண்டாவதாக the condition, the content of this promise, இந்த வாக்குத்தத்தத்தினுடைய உள்ளடக்கம் என்ன, இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன. மூன்றாவதாக the condition of this promise, இந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிபந்தனை என்ன. நான்காவதாக the confirmation of this promise, இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறிவிட்டது, எப்படி உறுதிப்பட்டது என்பதையும் குறித்து இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம். 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் ஒரு 10 வசனங்கள் இந்த சம்பவத்தை நமக்கு விவரித்து சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தினுடைய சூழ்நிலை, இந்த வசனத்தினுடைய உள்ளடக்கம், the content of this promise, the condition of this promise and the confirmation of this promise. இந்த வசனத்தினுடைய நிபந்தனை என்ன, அதனுடைய நிறைவேறுதல் இல்லாவிட்டால் அது எப்படி உறுதிப்பட்டது என்பதை குறித்தும் நான் இன்றைக்கு உங்களோடு சில நிமிடங்கள் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பேச உங்களுடைய இதயத்தை நீங்கள் ஆயத்தப்படணும் பேப்பரில் எழுதுறதுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரியேட் செய்ய வேண்டும், பெரிய மாற்றங்கள் வர வேண்டும், பரலோகத்திற்கு நம்முடைய குடும்பம் சொந்தமாக வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள், பெற்றோர், புருஷன், மனைவி யாரும் கைவிடப்படக்கூடாது. அதற்காக நம்ம பாரப்பட வேண்டும், கண்ணீர் சிந்த வேண்டும். ஹல்லேலூயா.
அவர்கள் பரலோகத்துக்கு வருவதுதான் நமக்கு பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. எங்க அப்பா எவ்வளவு சம்பாதிச்சு வச்சாரு, என்ன பண்றாரு அப்படி இல்லை. என்னுடைய பிள்ளைகள் எந்த நாட்டில் இருக்கிறாங்க, இந்த பிள்ளைகள் எந்த உயர்ந்த பதவியில் இருக்காங்கல்ல, அவங்க ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வர வேண்டும், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவருடைய சேவையை அவர்கள் செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய ஏக்கமும் விருப்பமா இருக்க வேண்டும். அவர்கள் இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இல்ல உயர்ந்த பதவியில் இருக்கலாம், சம்பாதிக்கலாம். அது நம்முடைய காரியம் அல்ல. அவர்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும், ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், அவர்கள் வேதத்தின்படி வாழ வேண்டும், அவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்து சாட்சியாக இருந்து பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும். அதுதான் நம்முடைய ஏக்கமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அதற்காக பாரப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த இடத்துல நம்பர் 1, முதலாவதாக the context of this promise. இந்த வாக்குத்தத்தம் எந்த சூழலை சொல்லப்படுகிறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பவுலும் சீலாவும் அங்கே பிலிப்பு பட்டணத்துக்கு செல்கிறார்கள். அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்கிறார். அங்கே ஒரு குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண்ணை அவர்கள் சுகமாக்கிற பிற்பாடு அநேகர் தங்களுடைய ஆதாயம் அற்று போயிட்டு என்று சொல்லி பவுலை சீலாவை இடித்துக்கொண்டு அவர்களை அடித்து அவர்களை சிறைச்சாலையில் கொண்டு வந்து மாட்டி விட்டு தொழுமரத்திலே அவருடைய கால்களை மாட்டி வைக்கிறார்கள். 25ஆம் வசனம் சொல்கிறது, நடுராத்திரியிலே சிறைச்சாலையிலே சூழலே, நடுராத்திரியிலே இந்த இருட்டான சூழலே, கட்டப்பட்ட ஒரு சூழலே, ரத்தம் சிந்தப்படுகிற அந்த சூழலே பவுலும் சீலாவும் கர்த்தரை நோக்கி அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையில் காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்களா? நள்ளிரவு நேரத்திலே அங்கே வேதம் சொல்கிறது, சடுதியிலே 26ஆம் வசனம், சடன்லி, திடீர் என்று சொல்லி சிறைச்சால் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, கதவுகள் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. பாருங்க சூழ்நிலை. It was a dark place. They were beaten, they were chained, they were locked in the inner prison. ஆனால் அவர்கள் துதித்தார்கள், ஆண்டவரை துதித்தார்கள். பாருங்க, midnight moments often become miracle moments. நள்ளிரவு வேலைகள் அநேக நேரத்தில் அற்புத வேலைகளாக மாற முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். என்ன நடக்குது? ஆண்டவர் ஒரு அசைவை கொடுக்கிறார். அநேகருடைய கட்டுகள் கலன்று போகிறது, கதவுகள்லாம் திறக்கிறது. சிறைச்சாலைக்காரன் இந்த காவலாளிகளுக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கிறவன், கைதிகளுடைய உயிருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவன். அந்த சிறைச்சாலைக்காரன் 27ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவன் யார்? He was a government officer. அவன் அரசாங்க அதிகாரி. He was a Roman. அவன் ரோமன், ரோம அதிகாரத்துக்கு உட்பட்டவன். அவனும் ரோமனாக இருக்கிறான். கடின இருதயம் உள்ளவனாக இருந்திருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அங்கே ஒரு அசைவை ஏற்படுத்தின உடனே கதவுகள் எல்லாம் திறந்திருக்கிறதை பார்த்து, ஐயோ, கட்டுண்டவர்கள்லாம் ஓடி போயிட்டாங்களா, சிறைச்சாலை கைதிகள்லாம் ஓடி போயிட்டாங்களான்னு சொல்லி, என்னுடைய உயிருக்கு என்ன ஆக போகிறதோ, என்னுடைய பதவிக்கு என்ன ஆக போகிறதோ, அதுக்கப்புறம் உயிருக்கு என்ன ஆக போகிறதோ, ஏன்னா பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க, இப்போ எல்லா கைதிகளும் ஓடி போயிட்டா என்ன நடக்க போகிறது என்று சொல்லி அவன் எண்ணி பட்டயத்தை உருவை தன்னை கொலை செய்து கொள்வதற்கு போகிறான். சிறைச்சாலைக்காரன் பாருங்க, சூழ்நிலையை பாருங்க, கொலை செய்வதற்கு போகிறான். ஒரு சூசைடல் டெண்டன்சி அவனுக்குள்ளாக வந்துவிட்டது. He was hopeless, நம்பிக்கையற்றவனாக. He was broken, உடைந்த உள்ளத்தோடு வாழ்க்கையின் விளிம்பிலே 27ஆம் வசனத்திலே he was on the edge of his life. அவனுடைய வாழ்க்கையின் விளிம்பிலே அவன் அங்கே வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். கொலை செய்து கொள்ளலாம். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, பவுல் அந்த நேரத்தில் தான் சத்தமிட்டு அவன் பேரை சொல்லிப்பானத்துல, ஐயா அப்படி சத்தமிட்டு, உனக்கு ஒண்ணு செஞ்சுக்காத, கொலை செஞ்சிடாத, நீனு தற்கொலை பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி, கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாம் இங்கதான் இருக்கிறோம். யாரும் எங்கேயோ ஓடி போகல. பவுல் இங்கதான் இருக்கிறேன், சீலா அங்கதான் இருக்கிறாங்க, கூட இருக்கிறவங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. நோபடி எஸ்கேப்ட். யாரும் என்ன பண்ணல, தப்பிச்சு ஓடி போயிடல, இங்கதான் இருக்கிறோம். அப்பொழுது அவன் தீபங்களை, ஏன்னா இருட்டா இருக்குது, தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி பவுலும் சீலாவுக்கு முன்பாக விழுந்து. நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை. இட் வாஸ் a dark place and here is a desperate man. எப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருக்கிறான், தன்னை கொலை செய்து கொள்ள போகிற நிலைமையிலே இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய மாறுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இவனுடைய வாழ்க்கையிலிருந்து கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்களேன். கேள்வி என்னன்னா, இப்போ
இவன் வந்து ரோமன் அப்படிதானே. அவன் ஒரு சிறைச்சாலைக்காரர், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், ஜெயில் சூப்பரண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறான் ஜெயிலர், நல்ல ஒரு ஆபீசரா இருக்கிறான். அவனுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் கிடையாது, அவனுக்கும் ரட்சிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது, இயேசுவுக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாத ஒரு சூழல் இருக்கிறான். பவுலும் சீலாவும் கொடுத்து அவன் கேள்விப்பட்டானான்னு தெரியல. இந்த நேரத்தில் அவர்கள் அங்கே உள்ளே வந்திருக்கிறார்கள். ரொம்ப நாள் பழக்கமும் கிடையாது, அவனுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் படவில்லை. ஆனால் கர்த்தருடைய செயலை அங்கே பார்க்கிறான். அவன் கேட்ட கேள்வி என்னன்னா, ஐயா என்ன கேட்டிருக்கணும், பல காரியங்களை கேட்டிருக்கலாம். அவன் கேட்கறது பாருங்க, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும் கேட்கிறான். இதை நான் நேற்று யோசிட்டு போது பாருங்க, சிறைச்சாலைக்காரனுடைய வாயிலே ஆண்டவர் என்ன வாயத்தை வைக்கிறார், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். Sirs, what must I do to be saved? ஆண்டவர் மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு பாருங்க, அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தை, விடுவிக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் பரலோகத்துக்கு நான் செல்ல வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாவ மன்னிப்பு வேண்டும் அப்படிங்கிற உணர்வை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷன் அவன் வாயில வருது, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும். ஹல்லேலூயா. ஐயா, நான் வேலை போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், நான் உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், நான் எதிர்காலத்துக்காக என்ன செய்யணும் அப்படின்னு பல கேள்விகளை அவன் கேட்டிருக்கலாம். இவட வாஸ் மெனி क्वेश्चंस. ஆனா என்ன கேட்கிறான், ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும். நல்லா கவனிங்க. God often uses crisis moments to open our hearts to eternal truth. அநேக வேளைகளை, நெருக்கங்களை கர்த்தர் பயன்படுத்தி இருதயங்களை ஆண்டவர் திருப்புகிறார். ஹல்லேலூயா. அவன் வாயில ரட்சிக்கப்படுவதற்கு ஆச்சரியமா இருக்குது. என்னையா ரட்சிப்பு, என்னெல்லாமா கேட்டிருக்கலாமே. அவன் என்ன கேட்கிறான், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையில சில நெருக்கங்களை கொண்டு வந்து அவர்களை ஆண்டவர் தொடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமாக தொடுவார். உதாரணத்திற்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அந்த பிரதேசத்தில் ஒரு வியாபாரி இருந்தான். அவன் கிறிஸ்துவை கேலி செய்துக்கிட்டே இருந்தான். மனைவியை சர்ச்சுக்கு போகவே விட மாட்டான். சர்ச்சுக்கு போறியா திட்டுவான், பிள்ளைகளை எச்சரித்தான். அம்மாவோட போனீங்கன்னா உனக்கு இன்னென்ன தண்டனை உண்டு, இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டி ஆண்டவரை கேள்வி செஞ்சான். அவன் பிள்ளைகளையும் மனைவியும் பார்த்து சொல்லுவான், இயேசு வந்து ஜீசஸ் இஸ் ஃபார் வீக் பீப்புள், பலவீனமானவர்களுக்கு, ஏழைகளுக்கு, ஒன்றுமில்லாதவர்களுக்கு தான் இயேசு, நமக்கு எதுக்கு இயேசு அப்படின்னு he was mocking. அவன் கேலி செய்து கொண்டிருந்தான். திடீர்னு கோவிட் வந்துருச்சு. ஹல்லேலூயா. கோவிட் வந்தோடனே ஐசியூவில் போய் நம்மால் மாட்டிக்கிட்டாரு. எங்க ஐசியூவில் மூச்சு விடாமல் தவிக்கிறார். இப்போ எங்கே இருக்கிறார், ஐசியூவில் வென்டிலேட்டரில் போட்டாச்சு ஆளை. அப்போ ஆக்சிஜன் குழாய் வச்சு மாட்டப்பட்ட அந்த சூழ்நிலை மெதுவாக சொன்னானா மனைவியை பார்த்து, இயேசுவே என்னை நீர் காப்பாற்றினால் உம்மை பின்பற்றுவேன். நான் அவரால் சொல்ல பார்க்கலாம், என்னை நீர் காப்பாற்றினால் உம்மை பின்பற்றுவேன். இது ஒரு சாட்சி தான், இப்படி நிறைய இருந்திருக்குது. ஹல்லேலூயா. இயேசு அவனை குணமாக்கிட்டாரு. மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்ததும் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து ஆலயத்துக்கு போனான். ஹல்லேலூயா. பாருங்க, சில நேரத்தில் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு, சந்திக்கிறார். ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள் உங்களுடைய விசுவாசத்தை கேலி செய்யலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் ஏதோ ஒரு சூழ்நிலை கர்த்தர் அவளை தொடுவார். ஹல்லேலூயா. அதுக்கு நீ கோவிட் வந்து தான் தொடரணும்னு அவசியம் கிடையாது. some kind of crisis will bring them. அவர்களை எப்படியோ ஆண்டவர் கொண்டு வருவதற்கு ஒரு அசைவு தாங்க. அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு வியாதி விபத்தெல்லாம் வரல ஒன்றும். ஆனால் நடந்த ஒரு சூழ்நிலை, அவனை சுற்றிலும் நடந்த ஒரு காரியம் அவனுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க வைக்குது. ஹல்லேலூயா. கேட்க வைக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் அந்த காரியத்தை, இதுதான் நம்முடைய பின்னணியை. அதுக்கு பதிலாக தான், இந்த கேள்விக்கு பதிலாக தான் இந்த வசனம் வருகிறது. அப்போ முதலாவதாக கான்டெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம். இதனுடைய பின்னணியம் என்ன, இதனுடைய சூழ்நிலை என்ன. இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம், the content of this promise. இந்த வசனத்தினுடைய உள்ளடக்கம் என்ன, இதிலிருந்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன. பவுலும் சீலாவும் அன்றைக்கு
அடிக்கப்பட்ட நிலைமையிலே, நள்ளிரவிலே, சிறைச்சாலையிலே, காயத்தோடு வேதனையோடு இருக்கிற நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாயிலே இந்த வார்த்தையை வைக்கிறார். சிறைச்சாலை காவலை பார்த்து சொல்வதற்கு அது இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தில் தேவாவினால் எழுதப்பட்ட ஒரு வசனமாக, ஒரு வாக்குத்தத்தமாக இன்றைக்கு இருக்கிறது. அது என்ன வசனம்? கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீ மாத்திரமல்ல, நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா! நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நல்லா கவனிங்க, அந்த வசனம் பாருங்க. முதல்ல எப்படி ஆரம்பிக்குதுன்னா, salvation begins with one. ரட்சிப்பு ஒருவரிலே தொடங்குகிறது. முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இட் இஸ் இன் சிங்குலர், ஒருமையில் இருக்கிறது. நீ விசுவாசி. சிறைச்சாலைக்காரனே, ஜெயிலரே, யூ பிலீவ் ஃபர்ஸ்ட். நீ விசுவாசி. ரட்சிப்பு பாருங்க தனி மனிதனிடத்தில் ஆரம்பிக்கிறது. faith is personal before it becomes a family ish thing, familial. பாருங்க நம்முடைய வாழ்க்கையில அங்கே விசுவாசி அப்படின்னு போட்டிருக்கு. விசுவாசியுங்கள் அப்படின்னு எல்லாரையும் குறித்து சொல்லல, believe அப்படின்னு போட்டிருக்கு. God often starts with one praying, one believing person. சில நேரத்தில் ஒருவரை ஆண்டவர் தொடுகிறார் குடும்பத்தில். ஹல்லேலூயா! அவர்கள் மூலமாக குடும்பத்தை ஆண்டவர் சந்திக்கிறார். பாருங்க, துன்மார்க்கமான உலகத்தில் ஒரு மனிதன் நோவாவை ஆண்டவர் தொட்டார். ஹல்லேலூயா! அந்த நோவாவை பிடிச்சு குடும்பத்தை ஆண்டவர் பேழைக்குள்ளாக கொண்டு வந்தார். ஒரு மனிதன் விக்கிரங்கள் நிறைந்த கல்தேய தேசத்திலே, ஊர் என்கிற பட்டணத்தில் இருந்த அந்த விக்கிரங்கள் நிறைந்த அந்த தேசத்தில் உள்ள அந்த யாரு? ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமை தொட்டார். ஆண்டவர் மனைவி, பிள்ளைகள், சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரையும் கர்த்தர் ஒரு மனிதனை தொட்டு சந்ததியை ஆண்டவர் தொடுகிறார். ஹல்லேலூயா! ஒரு லீதியால், ஒன் லீடியா ஆண்டவர் இருதயத்தை திறந்தார். 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். அங்கே முழு குடும்பமும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். One salvation begins with one. உங்க குடும்பத்தில் நீங்க மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தர் உங்கள் மூலமாக கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா! ஆண்டவர் நோவாவை மூலமாக மற்றவர்களை பேழைக்குள்ளே கொண்டு வந்தார். ஆபிரகாம் மூலமாக அவருடைய சந்ததியை கர்த்தர் தம்முடைய மந்தைக்குள்ளாக கொண்டு வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். Never underestimate what God can do through a one surrendered, prayerful, believing believer. முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட, விசுவாசமுள்ள, ஜெபிக்கிற ஒரு விசுவாசி மூலமாக தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் அற்பமாக எண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா! எளிதாக எண்ணிடக்கூடாது. அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் ஒரு ஆளை வைத்து தொடுகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கிராமத்தில், தமிழ்நாட்டில் ஒரு விதவை இருந்தாங்க. புருஷன் அவர் மறைத்து விட்டார். பிள்ளைகள் 3 பேர், 4 பேர். மூத்தவர் ஒரு பையன், 2வது, அப்புறம் ஒரு பொண்ணு, அப்புறம் திரும்ப இளைய மகன். இங்க எல்லாம் 4 பேரை ரட்சிக்கப்படல. ஆனால் அந்த அம்மா ஆண்டவரை பிடிச்சிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. மூத்த மகன் மதுவுக்கு அடிமையாக இருந்தான். 2வது மகன் ரொம்ப வைலண்ட், முரட்டாட்டம் உள்ளவன், கீழ்ப்படிய மாட்டான். இளைய மகன் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை கேலி செய்கிறவனாக இருந்தான். அம்மா எப்பவும் கேலி செஞ்சுட்டே இருப்பானா. அந்த விசுவாசிகள்லாம் பார்த்து, என்னம்மா நீ சர்ச்சுக்கு போகிற, என்ன கேட்டாங்களாம், தேவன் ஒன்றை ரட்சித்துட்டாரு, உன் பிள்ளைய மாத்துறதுக்கு கடவுளுக்கு வல்லமை இல்லையே அப்படியெல்லாம் கேட்டு கேலி செய்வாங்களாம். உன் பிள்ளைய பாரு எப்படி இருக்கு பாரு, குடி வச்சுட்டு அலையுது. உன் பிள்ளைய பாரு எவ்வளோ முரட்டாட்டமாக இருக்குது, எங்கே சுற்றிட்டு இருக்கு பாரு அப்படின்லாம் கேட்பாங்களாம். அந்த அம்மா ஒரு நாள் செபிக்க ஆரம்பித்தாங்களாம். காலையில் 4 மணிக்கு எழும்பி விளக்கு ஏற்றி பைபிளை வாசித்து பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய பேரை, எல்லா பேரை எழுதி வச்சு, ஆண்டவரே கிருபை கிரியை செய்யும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். ஹல்லேலூயா! ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல வருஷம் ஆச்சான். அந்த சாட்சி இப்படியாக சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் எந்த மாற்றமும் இல்லையா. திடீர்னு ஒரு நாள் மூத்த மகன், அவனுக்கு திடீர்னு லிவர் ஃபெயிலியர் வந்துருச்சான். லிவர் ஃபெயிலியர், மயங்கி கீழே விழுறான். மருத்துவமனையில் போய் விடுறாங்க, அழுகுறான். அங்கேருந்து சொல்கிறானா, அம்மா உன் இயேசு உண்மையானவர் என்றால் என்னை ரட்சிக்க சொல்லு, என்னை சுகமாக்க சொல்லு நீ. ஹல்லேலூயா! அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே இந்த நேரத்தில் என் மகனை தொடு என்று சொல்லி. அந்த இரவே அவன் வாழ்க்கையை ஐசுவுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். ஹல்லேலூயா! 3 வருஷத்துக்குள்ள எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டாங்க. மூத்த மகன் மதுவிலிருந்து விடுதலை ஆயிட்டானா. மகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலாம். இளைய மகனோ சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டானா. வாரந்தோறும் ஜெபக்கூட்டம் நடக்கிற வீடாக அந்த வீடு மாறிடுச்சு. ஹல்லேலூயா!
நான் சொல்றதுல உண்மையாக நடந்த சாட்சி. ஹல்லேலூயா. பாருங்க, ஒன் உமன், பிரேயர்ஃபுல் உமன், ஆண்டவர் மாற்றுகிறார், பிள்ளையை மாற்றுவார். ஹல்லேலூயா. உன்னுடைய தகப்பனை தாய் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய நாட்காட்டியின்படி தேவன் தாமதிக்கிறது போல இருக்கலாம், ஆனால் ஜெபிக்கிற நபரை ஆண்டவர் ஒருபோதும் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நபரை கர்த்தர் ஒருபோதும் மறப்பதில்லை. பாருங்க, இட் பிகின்ஸ் வித் ஒன் அண்ட் இட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு தி ஹவுஸ்ஹோல்ட். அது என்ன செய்யுதுன்னா வீட்டுக்கு அது பரவுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீ மாத்திரமல்ல உன் வீட்டார் ஹவுஸ்ஹோல்ட், ஓய்கோஸ், உன்னுடைய வீட்டாரும் என்று போட்டிருக்கிறது. ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், எவ்ரிஒன் அண்டர் யுவர் இன்ஃப்ளூயன்ஸ், உங்களுடைய செல்வாக்கின் கீழ் இருக்கிற ஒவ்வொருவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பல உதாரணங்களை நீ சொல்ல போறேன். ஒரு 1/4 மணி நேரம். வேதம் முழுவதும் எப்படி ஆண்டவர் குடும்பங்களை ஆண்டவர் சந்திக்கிறார். Throughout scriptures God saves households. நோவா, ராகாப், யோசுவா, கொர்நேலியு, பலர் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் சிலது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமி ரொம்ப மோசமாக இருக்குது. ஆண்டவர் மனுஷனை படைத்ததை குறித்தே வேதனைப்படுறாரு. ஆனால் நோவா கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக இருந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். ஆண்டவர் பேழையை கட்ட சொன்னார், உண்மையும் உத்தமத்தோடு கீழ்ப்படுதலோடு கட்ட ஆரம்பித்தான். 7:1 ஆண்டவர் சொல்றார், நோவா நீயும் உன் வீட்டார் அனைவரும், ஹல்லேலூயா, வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன், உன்னை கண்டேன், முழு குடும்பமும் பிரவேசியுங்கள். பாருங்க, ஆண்டவன் நம் மூலமாக மற்றவர்களையும் தொடுகிறார். நோவாவுடைய வாழ்க்கை மூலமாக தொடுகிறார். அவனுடைய நீதியின் பிரசங்கத்தின் மூலமாக அவர்களையும் ஆண்டவர் தொடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே முழு குடும்பத்தை ஆண்டவர் தொடுகிறார். 13ஆம் வசனத்தில், அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரனாகிய சேம், காம், யாபோத்தும் அவர்களோடு கூட நோவாவின் மனைவியும் அவர் குமாரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் 8 பேர் உள்ள பிரவேசித்தாங்க. முழு குடும்பம். ஹல்லேலூயா. கணவன், மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், ஹல்லேலூயா, எல்லாம் பேழைக்குள்ள வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நோவாஸ் ஒபீடியன்ஸ், நோவாவுடைய கீழ்ப்படிதல், நோவாவுடைய விசுவாசம், நோவாவுடைய கீழ்ப்படிதல் அங்கே ரட்சிப்பிற்கான வழியை அங்கே திறந்து கொடுத்தது என்று பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அதுதான் வாசிக்கிறோம். நோவா பயபக்திக்குரியவனாகி என்ன நடந்தது என்று வாசிக்கிறோம். அவன் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா ராகாபுடைய வாழ்க்கையை பாருங்க. ராகாபுடைய கடந்த காலம் மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கை. She had a dark past, ரொம்ப broken past, உடைந்த பாவம் நிறைந்த ஒரு கடந்த காலமாக இருந்தது. யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த ராகாபை குறித்து வாசிக்கிறோம். அவளை குறித்து போடப்பட்டதெல்லாம் வேசின்னு போட்டிருக்குது. ஆனால் இஸ்ரவேலின் தேவன் மேலே அவர் நம்பிக்கை வைத்தாள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் செய்த அற்புதங்களை அவள் விசுவாசித்தாள். ஆண்டவர் செங்கடலை பிளந்தது, அவர்களை 40 ஆண்டுகள் நடத்தி வந்த எல்லா காரியத்தையும் குறித்து கேள்விப்பட்டு இந்த தேவன் மேலே அவள் விசுவாசம் உள்ளவளாய் மாறினாள். அங்கே யோசுவாவினால் அனுப்பப்பட்ட 2 வேவு பார்க்கிறவர்கள் வரும்பொழுது அவர்கிட்ட சொல்றா, எங்க குடும்பத்தை நீங்க காப்பாற்றணும். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் தேவன் உங்களை இந்த பட்டணத்தை, இந்த எரிகோ பட்டணத்தை உங்க கையில கொடுப்பாரு. அந்த பட்டணம் அழிக்கப்படும் பொழுது இட் இஸ் a condemned city. அது நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்ட ஒரு பட்டணமா இருந்துச்சு. நீங்க வாசித்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலே ராகாப் சொல்ற காரியத்தை பாருங்க. நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரனையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி ஒரு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. நான் மாத்திரம் காப்பாற்றப்படணும் விரும்பலவ. பாருங்க, ஒரு வேசி கர்த்தர் மேல விசுவாசம் வைத்தால் அவள் என்ன சொல்றான்னா 11ஆம் வசனத்துல, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்க தேவன் இஸ்ரவேலின் தேவன், இந்த யெகோவா தேவன் தான். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உண்மையான தேவன் யார்? அவர்தான். அதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது. இந்த பட்டணத்துக்கு சாபம் இருக்குது. God is going to destroy. This is a condemned city. It is going to be condemned and destroyed. But do one thing. She was pleading. என்ன கேட்கிறானா, தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி,
இவங்களை உயிரோட வைக்கணும். ஹல்லேலூயா. அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஸ்கார்லெட் த்ரெட், அந்த சிவப்பு கயிறு, நூல் கயிறை அதில் கட்டி வச்சிருந்தீங்கன்னா நீ இதெல்லாம் காப்பாற்றப்படுவார்கள். அவள் விசுவாசித்து அப்படியே செய்கிறாள். நடந்தது என்ன? யோசுவா 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 6ஆம் அதிகாரம் 25 வசனத்தில், எரிகோ வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளையும் முதலாவது நீயும், இரண்டாவது அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். ஹல்லேலூயா. அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். கர்த்தர் நல்லா கவனிங்க, இந்த வேசி ராகாபை கர்த்தர் வேறு பிரிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அவருடைய சந்ததியில தான் போவாசு, தாவீது. புதிய ஏற்பாட்டில் ஃபர்ஸ்ட் பேஜில் ராகாபுடைய பேர் இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் தொடுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் சந்ததி அதில் வருவதற்கான வழிகளை கர்த்தர் திறக்கிறார். பாருங்க, விசுவாசி, கர்த்தராக இயேசுவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் அவள் கெஞ்சினால், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, உயிரை வானத்திலும் கீழே பூமியிலும் உண்மை அல்லாமல் தேவன் இல்லை, நீர்தான் உண்மையான தேவன் என்பதை அவள் அறிந்து விசுவாசித்து அறிக்கை செய்து, என்னுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டும், எரிகோ பட்டணம் அழிக்கப்படும் பொழுது என்னுடைய ஜனங்களும் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்று ஜெபம் பண்ணா கர்த்தர் அந்த குடும்பத்தை ரட்சித்தார். ஹல்லேலூயா. ரட்சித்தார். ராகாபுடைய பையன்தான் யாரு? போவாஸ். அது நீங்கள் ரூத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், புஸ்தகத்தில் அந்த சரித்திரம் வருகிறது நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் கிரியை செய்கிறது நம்ம பார்க்குறோம். இன்னும் யோசுவாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா 24:15 சொல்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், எல்லா வீட்டிலும் நிறைய வீட்டில் போட்டிருப்பீங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். யோசுவாவுடைய முழு குடும்பமும் கர்த்தரை சேவிக்கிற ஒரு குடும்பமாக ஆண்டவர் அங்கே வைத்திருந்தார். இது பாருங்க, சந்ததிக்கும் ஒரு சவாலான ஒரு வார்த்தையாக அது மாறிற்று. He made a declaration that echoed through generations. சந்ததியாக யோசுவாவை பார்த்தார்கள். யோசுவாவுடைய வார்த்தை என்ன? நானும் என் வீட்டாருமோ என்றால். எத்தனை வீட்டில் நம்ம எழுதி போட்டிருக்கோம் அது? ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. யோசுவா சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் குடும்பங்களை தொட விரும்புகிறார். இந்த பாஸ் ஓவர், இந்த பஸ்கா ஆசரிக்கப்படும் போது பாருங்க, ஆண்டவர் வீட்டின் நிலைகளில் என்ன பண்றது? ரத்தம் பூசணும் அப்படிங்கிறாரு. ஆட்டுடைய ரத்தத்தை அங்கே அடித்து பூசப்பட வேண்டும் என்று சொல்லி யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எந்தெந்த வீடுகளில் ரத்தம் விசுவாசத்தோடு பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டை என்ன பண்ணாரு? அந்த சங்காரத்தூதன் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சங்காரத்தூதன் என்ன பண்ணாரு? கடந்து போனான். பாஸ்ட் ஓவர், அதை கடந்து போனான் என்று பார்க்கிறோம். எகிப்து தேசம் அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ள வராதிருக்கும். நல்லா கவனிங்க, அந்த வீட்டுக்குள்ள இருந்த ரட்சிக்கப்பட்ட நம்பின ஆள் மட்டும் இல்லை, அந்த ரத்தம் விசுவாசத்தோடு போட்ட ரத்தத்தினால் எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. முழு குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. அங்கே சந்தேகப்படுற வந்திருப்பான், ஆண்டவருக்கு பிடிக்காத வந்திருப்பான். ஆனாலும் யாரோ ஒருத்தர் விசுவாசத்தோடு ரத்தத்தை பூசிட்டாங்க பாருங்க, ஆண்டவர் முழு குடும்பத்தையும் கத்த தொட்டுட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்கிறது நம்ம அங்கே பார்க்கிறோம். Deliverance came not because of the worthiness of those inside, but because of obedience and covering of the blood. ரத்தம் பூசப்பட்டதனாலையும் கீழ்ப்படிதலோடு அவர்கள் கிரியை செய்ததனாலையும் அங்கே குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. நிறைய இன்னும் சொல்லிட்டே போகலாம், நேரம் இல்லை. ஆண்டவர் பாருங்க, சில நேரத்தில் ஸ்லோவா, சில நேரத்தில் சடனா செய்வார். ஆனால் குடும்பங்களை ஆண்டவராக நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை தொட்டதனுடைய நோக்கம் உங்கள் மூலமாக குடும்பம் சந்திக்கப்படணும். ஹல்லேலூயா. ஆல்வேஸ் காட் பிகின்ஸ் வித் ஒன். எப்போவுமே டக்குன்னு முழுசு ஆண்டவர் ரட்சித்திட மாட்டார். ஒரு ஆளை தொடுவார். ஹல்லேலூயா. அப்போ மற்றவர்களே ஆண்டவர் தொட போகிறாருன்னு அர்த்தம். கர்த்தர் ஹல்லேலூயா கிரியை செய்வார். உங்கள் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. நான் மட்டும் பரலோகத்துக்கு போனால் போதும் நினச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. எவன் எக்கேட்டு போட்டால் போனால் பரவாயில்ல, இவன் செஞ்ச துரோகத்துக்குள்ள அனுபவிக்கணும், நரகத்தை போய் அனுபவிக்கணும் வாயில் ஒரு நாள் சொல்லிடாதுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே மன்னிச்சு பரலோகத்துக்கு எப்படியாவது கொண்டு வந்துடும். புருஷவங்களை திட்டி அடிச்சிருக்கலாம், வழக்கு பார்த்து எடுத்து அடிச்சிருக்கலாம், ஆனாலும் சாவிட்டு நரகத்து போன்னு சொல்லிடாதுங்க. கர்த்தாவே மனம் திரும்பி பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்குமே அப்படி சாபம் போட்டுறாதுங்க. கர்த்தர் ஒரு நொடியில், ஒரு ராத்திரியில் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புதிய ஏற்பாட்டில் சில உதாரணங்களை வேகமாக சொல்லிடுறேன் பாருங்க. கொர்நேலியுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம வாசிக்கிறோம்.
10ஆம் அதிகாரம் தாண்டி 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 10, 11, 14 அங்கே பேதுரு வந்து சாட்சி சொல்றாரு. அங்கே அப்போஸ்தலருக்கு முன்பாக என்ன சாட்சினா, இப்படி ஆண்டவர் கொர்நேலியுவுக்கு சொன்னாருன்னு. என்னன்னா 14ஆம் வசனம், நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாக எங்களுக்கு அறிவித்தார். பாருங்க, பேதுருட்ட வந்து கொர்நேலியு சொல்றாரு, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கான வார்த்தைகளை பேதுருவாகி நீர் எங்களுக்கு சொல்வீர் என்று தூதன் சொன்னான் என்று. நீயும் உன் வீட்டார் அனைவரும், ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. யார் சொல்றா? தூதன் வந்து சொல்ற கொர்நேலியுட்ட, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீங்க, அதற்கான ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒரு மனிதனால் வரும். ஹல்லேலூயா என்று சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். நடந்தது எல்லா சம்பவங்கள் எல்லாம் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பேதுருவை கூப்பிடுறதுக்கு ஆள் அனுப்புகிறார். பேதுரு வருகிறார். தன்னுடைய குடும்பத்தார், உறவின் முறையார் எல்லாரையும் கூட்டி வைத்துக்கொண்டு அங்கே ஆண்டவருடைய வார்த்தை, ஐயோ தூதன் சொல்லியிருக்கிறானே, அந்த வார்த்தையை கேட்கணுமேன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வச்சிருந்தான். 24ஆம் வசனத்தில் அங்கே பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு, ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். 36ஆம் வசனம், எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு, the Jesus Christ who is the Lord of all என்று சொல்லி அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். அவர் பட்சமாதமுள்ள தேவன் அல்ல என்று சொல்லி அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இயேசுவை பற்றி பேசும் பொழுது ஆவியானவர் பலமாக இறங்கினார். எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, முழு குடும்பமும் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. கொர்நேலியுடைய குடும்பம். அடுத்ததாக 16ஆம் அதிகாரத்தில், 16ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னு சொன்னா, 16ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 பவுலும் சீலாவும் அங்கே பிலிப்பு பட்டணத்திலே ஆற்றின் அருகிலே அவர்கள் ஜெபம் என்ற இடத்துல உட்கார்ந்து அநேக ஸ்திரீகளுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நல்ல ஒரு பிஸ்னஸ் உமன், ரத்தாம்பரம் விற்கிற, தேவனை வணங்குகிற லீதியாள் என்னும் ஒரு பேரில் ஒரு ஸ்திரீ அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாலாம். ஆண்டவர் இருதயத்தை திறந்தார். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்க இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். பேதுருவை அனுப்பினார். இங்கே பவுலை சீலை அனுப்பி இருதயத்தை திறக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தான் திறக்கணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ண முடியாது, என்னதான் நினைச்சாலும் திறக்காது. ஆண்டவரை நீங்க திறங்க. ஆண்டவரை இருதயம் திறக்கப்படணும், கண்ணும் திறக்கப்படணும், மனக்கண்ணும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:4 வேதம் சொல்கிறது, பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? கண்கள் திறக்கப்பட, இருதயங்கள் திறக்கப்பட. ஆண்டவரே, நீ லீதியாளுக்கு செய்ததை என்னுடைய வீட்டாருக்கு செய்வீராக சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்கிறார். என்ன திறந்திருந்தா, அவளும் அவள் வீட்டாரும், நீயும் உன் வீட்டாரும், அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, அப்படின்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. முழு குடும்பம் அங்கே கர்த்தருடைய அன்புக்குள்ளாக வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்புறம் 16ஆம் அதிகாரம் பின்பகுதியில் தான் நாம் இப்போ பேசிட்டு இருக்கிற அந்த சம்பவம். அங்கே சிறைச்சாலைக்காரன், அதை குறித்து பின்னாடி வருவோம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்பு, 8ஆம் வசனம், என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவனானான். தன் வீட்டார் ஜெபாலய தலைவன் தான். ஆனால் அவன் யூதனாக இருந்தான். இயேசுவை கர்த்தராக, இரட்சகராக, மெசியாவாக அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பவுலும் அங்கே ஊழியம் செய்யும் பொழுது அத்தேரிய பட்டணத்திலே வேதம் சொல்கிறது, ஹல்லேலூயா, கர்த்தர் அங்கே கிரியை செய்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்பஸ் என்கிற அந்த மனுஷன் அங்கே கர்த்தரிடத்திலே தன் வீட்டார் அனைவரோடு சேர்ந்து விசுவாசமுள்ளனாகி ஞானஸ்நானம் பெற்றான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே மாற்றுகிறதை பார்க்கிறோம். இயேசு அநேக வீடுகளுக்கு சென்றார். சகேயு வீட்டுக்கு போய் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பக்கத்தில் தோளில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரட்டும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சும்மா நீங்கள் பார்த்து தோளில் கை வைங்க. ஹல்லேலூயா. ஆணோட பெண்ணு தோளில் கை வைங்க. வச்சு, ஆண்டவரே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரட்டும், இந்த சகோதரர் இந்த சகோதரி இருக்கிற வீட்டுக்கு ரட்சிப்பு வரட்டும். ஹல்லேலூயா. let salvation come to this family. விசுவாசத்தோட சொன்னீங்களா? எங்க வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்களா? வரும். ஹல்லேலூயா. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு வரட்டும். ஹல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு மனிதனுடைய
பையனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். ராஜாவின் மனுஷன் என்று சொல்லி அங்கே நாம் 46ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அங்கே ராஜாவின் மனுஷன் ஒருடைய குமாரன் வியாதியாக இருந்தான். இயேசுவை தேடி போகிறான். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்க சொல்லும்போது போகிறான். போகிற வழியிலேயே அவன் சொல்கிறாங்க உன் மகன் சுகமானான்னு சொல்லி. எந்த நேரத்திலும் கேட்கும் போது 7ஆம் மணி நேரத்தில் சொல்கிறான். அங்கே 53ஆம் வசனத்தில் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் எல்லாம் சொல்லுங்க, அவனும் அவன் வீட்டாரும், அவளும் அவள் வீட்டாரும், அவனும் அவன் வீட்டாரும், அவன் வீட்டாரும், வீட்டார் அனைவரும், ஹல்லேலூயா, வீட்டார் அனைவரும். பாருங்க, அங்க சொல்லப்பட்ட வார்த்தை நீயும் உன் வீட்டாரும். அப்போஸ்தலர் 16:15 அவளும் அவள் வீட்டாரும். இங்கே போட்டிருக்கு அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா, விசுவாசித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அங்கே கிரியை ஆண்டவர் செய்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா, நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்கிறவர். இன்னும் பல உதாரணங்கள் இருக்கிறது. ஸ்டெஃபனஸ், அந்த ஸ்டெஃபான் இல்லை, இன்னொரு ஸ்டெஃபனஸ் என்கிற ஒரு மனுஷன் 1 கொரிந்தியர் 1:16 அவன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றதை குறித்து அங்கே பவுல் எழுதுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஜெபிப்போம், கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அவன் பாருங்க, தேவனுடைய இதயத்தினுடைய அந்த கண்டென்ட் என்னன்னா நீயும் உன் வீட்டாரும், நீயும் உன் வீட்டாரும். எல்லாம் சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும், நானும் என் வீட்டாரும், நானும் என் பெற்றோரும், நானும் என் சகோதர சகோதரிகளும், நானும் என் கணவனும், நானும் என் மனைவியும். ஹல்லேலூயா, இது தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா, 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார், சித்தமுள்ளவராய் இருக்கிறார். It is God's will and desire that all men should be saved and come to the knowledge of the truth. மூன்றாவதாக பாருங்க, அப்போ அந்த கண்டென்ட் என்னன்னா நீயும் உன் வீட்டாரும். God's heart for the family. ஆண்டவர் குடும்பங்களை சந்திக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஒரு நோவா முழு குடும்பம், ஒரு ஆபிரகாம் சந்ததி, ஒரு ராகாப் வேசியாக, ஹல்லேலூயா, புறஜாதியாக இருந்தால் கர்த்தர் அவள் வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக the condition of this promise. இந்த வசனத்தினுடைய நிபந்தனை என்ன அப்படின்னா, முதலாவதாக salvation is in a person. ரட்சிப்பு ஒரு நபரில் இருக்கிறது, இயேசுவிடத்தில். அங்க போட்டிருக்குது கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி. Believe on the Lord Jesus Christ. Believe on the Lord Jesus. பாருங்க, ஜீசஸ் இயேசுவிடத்தில் தான் ரட்சிப்பு இருக்கிறது. நம்முடைய மார்க்கத்திலேயோ சபையின் சடங்காச்சாரத்திலேயோ நமக்கு மீட்பு கிடையாது. Salvation is not in church membership or moral behavior or religious rituals. Salvation is in faith on Jesus Christ. இயேசுவிடத்தில் இருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாக, through faith in Jesus, இயேசுவின் மூலமாக தான் அந்த ரட்சிப்பு இருக்கிறது. அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், நான் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் சொல்லப்படவில்லை. அப்போ அந்த நபர் மேலே விசுவாசம் வைக்கணும், விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா, ஆண்டவர் விசுவாசத்தை வைக்க, அப்போ ஒரு தனி நபர் ஆண்டவரை விசுவாசிக்கணும். முதல்ல கர்த்தர் மேலே அன்பு வைக்கணும், விசுவாசிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொன்னா, this faith must be modeled and proclaimed. அங்க பாருங்க, அந்த முழு குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கை மற்றும் சுவிசேஷ செய்தியும் அங்கே போனது. ஹல்லேலூயா. இங்க போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு பாருங்க, அப்போஸ்தலர் 16 அங்கே நாம் வாசிக்கிறோம். 16:32 வசனத்தில் அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். போதித்தார்கள். முதல்ல ரெண்டாவது போதனை நடக்குது. முதல்ல அவன் விசுவாசிக்கிறான், அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்களை மக்கள் பார்த்திருப்பார்கள். அங்கே என்ன நடக்குது? வசனம் போதிக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க. இப்போ குடும்பம் ரட்சிக்கப்படணும் என்ன செய்யணும்? முதலாக நம்ம கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கணும், ஒன்று. ரெண்டாவது, அந்த விசுவாசத்துக்கு சாட்சியாகவும் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, சாட்சியாக வாழ வேண்டும். விசுவாசம், நல்லா கவனிங்க, எழுதிக்க வேணாம். விசுவாசம்
காண்பிக்கப்படவும் அறிவிக்கப்படவும் வேண்டும். காண்பிக்கப்படவும் அறிவிக்கப்பட வேண்டும். இட் மஸ்ட் பி மாடல்ட் அண்ட் ப்ரொக்ளைம்டு. இட் மஸ்ட் பி மாடல்ட் அண்ட் ப்ரொக்ளைம்டு. விசுவாசத்தை காண்பிக்கணும், விசுவாசத்தை அறிவிக்கணும். ரெண்டுமே செய்யணும். They spoke the word என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். அங்கே அறிவித்தார்கள். ஆண்டவர் அங்கே கிரியேட் செய்தார். பாருங்க, அவன் தனியா சைலண்டா விசுவாசிக்கல. அவன் பாருங்க, வார்த்தையை கேட்கிறான், குடும்பத்தை கூட்டி சேர்க்கிறான், தன் வீட்டையாரை அழைக்கிறான், வசனத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க 1 கொரிந்தியர் 7:14 மனைவியுடைய பரிசுத்தத்தின் மூலமாக கணவன் என்ன பண்றான்? பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். அவிசுவாசான மனையும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். என்ன 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்தீங்கன்னா 1 பேதுரு 3:1-2 அங்கே போட்டிருக்கு, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷன் கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகளை அவர்கள் பார்த்து, அல்லேலூயா, சர்ச்சுக்கு போறத பார்த்து அப்படின்னு போடல. என்ன போட்டிருக்கு? பைபிளை தூக்குறத பார்த்து அப்படின்னு போடல. நடக்கையை பார்த்து என்ன செய்யணுமா? நடக்கையை பார்த்து போதனை ஒன்றி. திரும்பிய பாருங்க, மனைவி நடக்கையினாலே, நடக்கையை பார்த்து 2ஆம் வசனத்தில் நடக்கையினாலே என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். எல்லாம் கவனிங்க, இது அப்படியே புருஷனுக்கு தான். இப்போ வந்து மனைவியை பற்றி சொல்லியிருக்கு. மனைவியை பார்த்து புருஷன், அவன் புருஷனை பார்த்து என்ன பண்ணோம்? ரட்சிக்கப்படாத மனைவி புருஷனுடைய நடக்கையை பார்த்து, புருஷனுடைய பக்தியை பார்த்து, அவருடைய அன்பை பார்த்து, அவருடைய தாழ்மையை பார்த்து, அவருடைய அந்த விட்டு கொடுத்தலை பார்த்து, உதவி செய்கிற மனப்பான்மையை பார்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இட் மஸ்ட் பி மாடல்டு அண்ட் ப்ரொக்ளைம்டு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஒரு ஊழியர் சொல்றாரு, சிலர் வந்து இன்னைக்கு மேடையில் பைபிள் வச்சிருக்கிறாங்க, ஆனால் சமையல் அறையில் இல்லையா. அப்படின்னா என்ன? வீட்டில் பைபிளை வெளியே போய் நல்லா பேசுவாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரே தகராறு, சண்டை, மனைவியை நேசிக்க முடியல, பிள்ளைகளை நேசிக்க முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா கரார் பேரவழியாக இருப்பாங்க சிலர் வீட்டுக்குள்ளே. சிலர் மோசமாக இருப்பாங்க. பிள்ளைகள்லாம் ஒரு நாள் ஒரு அப்பாவை பார்த்து கேட்டான், அப்பா உங்கள் பிரசங்கத்தை கேட்கணும், வாக்கில் பார்க்க முடியலையே அப்படின்னு. மற்றவர்களுடைய மூலமாக தான் நாங்கள் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த பிள்ளைகளுடைய கேள்வி அந்த தகப்பனாரை உள்ளத்தை உருக்கிட்டான். அவன் ஜெபிக்க தொடங்கினான், மற்றவர்களுக்கு பிள்ளைகளை நேசிக்க தொடங்கினான், வீட்டுக்கு ஒழுங்காக வரதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தான். சீக்கிரத்தில் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை, ஹல்லேலூயா, நம்ம வீட்டில் மாதிரியாக இருக்கணும். ஹல்லேலூயா. சில பெண்கள் பார்த்திங்கன்னா சர்ச்சில் போய் புருஷனுக்கு சமைக்கல் பண்ணி கொடுக்குறதில்ல, ஒழுங்காக பண்ணுறதில்ல. அதெல்லாம் நினச்சிடுவாங்க, நீ சர்ச்சிலேயே போய் கடை போ இருந்தாலையும் அப்படின்னு விட்டுறக்கூடாது. புருஷனுக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. புருஷனுக்கு அடங்கி இருக்க வேண்டும். பிள்ளைகள் மாதிரி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் அப்படி சொல்லுகிறது நமக்கு. ஹல்லேலூயா. பார்த்து, நம்முடைய அன்பை பார்த்து, நம்முடைய ஜெபத்தை பார்த்து, நம்முடைய கண்ணீரை பார்த்து, ஹல்லேலூயா, நம்முடைய நடக்கையை பார்த்து அவர்கள் மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை நிச்சயமாகவே தொடுவார். ஓகே, அடுத்ததாக கண்டிஷன் சொல்லிட்டு, அப்புறம் அடுத்ததாக 4வது கன்ஃபர்மேஷன். இது என்ன நடக்குதுன்னா, அந்த வசனத்தை நிறைவேறிச்சா இல்லையா சொல்லுங்க. கீழே நிறைவேறிச்சா? நீயும் உன் வீட்டாரும். அங்கே பாருங்க, அங்கே மாறுது. எப்படி மாறுதுன்னா, அவனுடைய வாழ்க்கை அங்கே மாற்றப்படுகிறது. டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப்ஸ். வீட்டில் எல்லாருடைய வாழ்க்கை முதலாவது பார்த்தீங்கன்னா, அங்கே ஜெயிலருடைய அந்த சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கை மாறுது. இந்த சிறைச்சாலைக்காரன் என்னெல்லாம் செய்கிறான் பாருங்க, அவனுடைய செயல்களில் பாருங்க. அப்போஸ்தலருடைய காலை போய் கழுவுனான். ஹல்லேலூயா. காலை போய், ஊழியக்காரருடைய காலை போய் அவன் கழுவுறான். அது மாத்திரமல்ல, வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறான். என்ன செய்கிறான்? சாப்பாடு கொடுக்குறான். ஏன்? முந்தின ராத்திரி தான் இவங்க சிறை கைதியாக பார்த்தான். அவர்கள் தொழுமரத்தில் மாட்டி அவர்களை வேதனைப்படுத்துகிறவனா பார்த்தான். ஆனால் இப்போ வாழ்க்கை மாறிட்டு அந்த காயத்தெல்லாம் கழுவுறான். ஹல்லேலூயா. சிறைச்சாலைக்காரன், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்ன செய்கிறான்? காலை கழுவுறான். ஊழியக்காரருடைய காலை, போஜனம் கொடுக்குறான் வீட்டில் கூட்டிட்டு போய்.
அது மாத்திரமல்ல, இரக்கத்தை அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். He was demonstrating compassion. அது மாத்திரமல்ல, பப்ளிக்கா என்ன செய்யறான்? பப்ளிக்கா என்ன பார்த்து ஞானஸ்நானம் எடுக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, மாறுது எல்லாம். ஞானஸ்நானம் என்ன போட்டிருக்கு பாருங்க. எத்தனை வசனத்துல? ஞானஸ்நானம் 33 வசனத்துல, அவனும் அவனுடைய உடையவர்கள் அனைவரும் ஞானஸ்நானம். இட்ஸ் a public identification. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவன் ரோமன் யூதன் அல்ல, இயேசுவை அறியாதவன், கிறிஸ்தவன் அல்ல, இயேசுவை இதுவரைக்கும் நேற்றைய தினம் வரைக்கும் அவன் இயேசுவை அறியாதவன். ஆனால் இப்பொழுது அவன் சொல்றான், ஞானஸ்நானம் பெறல என்ன சொல்றான்? when we take baptism we declare, நாங்கள் இப்பொழுது இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா. we belong to Jesus. we belong to Jesus. நாங்கள் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் என்று அங்கே வெளியரங்கமாக இட்ஸ் a open declaration. எங்கேயோ மறைந்துக்கிட்டு நான் 2 பேருக்கு யாருக்கும் தெரியாம இருக்கிறது இல்லை. ஞானஸ்நானம் 4 பேருக்கு தெரியணும். ஹல்லேலூயா. சபையில் அவங்களை அறிவிக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. அதான் சில இடத்துல வாட்ஸ்அப்பில் போடுறோம். சிலருக்கு அது ஒரு மாதிரி இருக்கலாம், ஐயோ இவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடும். எல்லாரும் இவங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. they have declared openly they belong to Jesus. இப்போ அவங்க இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்று வெளியரங்கமான உள்ளான மாற்றத்தை வெளியரங்கமாக தெரிவிக்கிறது தான் ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன நடக்குது? 34 வசனத்தில் ஜாய், நிறைவான மன மகிழ்ச்சி, ஓவர்ஃப்ளோயிங் ஜாய். பாருங்க, தேவனிடத்திலே விசுவாசமாகி சோர்ந்து போய் இருந்தான். அப்படியா, ஐயோ இயேசு வந்துட்டார்ப்பா வீட்டுக்கு அப்படின்னு இருந்தானா, மன மகிழ்ச்சி. ரட்சிக்கப்பட்ட வீட்டில் மன மகிழ்ச்சி இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு மன மகிழ்ச்சி. பாருங்க, these are all changes that took place in his family and life. அவன் வாழ்க்கையில் மாற்றம் வருது. ஹல்லேலூயா. குடும்பத்தில் மாற்றம் வருது. முழு குடும்பமே மகிழ்ச்சிக்குள்ளாக போகுது. கர்த்தர் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. இப்படி எத்தனை குடும்பத்தில் நடக்கும்னு விரும்புறீங்க? ஒரு லட்சம் பார்க்கலாம். ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் தருகிற வசனம் அதுதான். ஆண்டவர், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசத்தை ஹல்லேலூயா என்ன பண்ணணும்? நீங்கள் விசுவாசத்தை காண்பிக்கணும். அப்புறம் ஸ்லோவாக அறிவிக்கணும். எடுத்தோடனே அறிவிச்சிடக்கூடாது. முதல்ல காண்பிக்கணும். என்னது? காண்பிக்கும் போது ஆண்டவரே ஒரு வாய்ப்பை உருவாக்குவார். இந்த மனுஷன் பாருங்க, இவனுக்கும் ரட்சிப்பிற்கும் இயேசுவுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் சிலுவைக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் வாயில் என்ன வார்த்தை வருதுன்னா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு உங்கள்ட்ட வந்து கேட்பாங்க சிலர். ஹல்லேலூயா. உங்கள் அப்பா இல்லை தாத்தா வந்து கேட்பாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு பேரப்பிள்ளையே என்ன செய்யணும்? வாங்க சர்ச்சுக்கு வாங்க, இயேசுவை ஏற்றுக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க சீக்கிரத்தில். ஹல்லேலூயா. சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? வாயத்தை சொல்லுங்க. It must be modeled and proclaimed. When time comes you have to proclaim. நீங்க என்ன பண்ணணும்? நேரம் வரும்பொழுது, ஆண்டவர் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பொழுது அங்கே அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கணும். மற்றெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. இருதயத்தை திறக்கிறவர் கர்த்தர், கண்ணை திறக்கிறவர் கர்த்தர், கட்டுகளை அறுக்கிறவர் கர்த்தர். இங்க பாருங்க, கதவை திறக்கிறவர் கர்த்தர். இதெல்லாம் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் செய்வார். என்ன செய்யணும் பாருங்க? இது எப்படி 3 காரியத்தை எல்லாம் வச்சுக்க நம்ம செய்யணும். ப்ரே வித் பர்சிஸ்டன்ஸ். இடைவிடாம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இடைவிடாம ஜெபம் பண்ணணும். பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் இங்கே எழுத ஆயத்தமாக இருக்குன்னு தெரியல. நீங்கள் மாத்திரம் இல்லை, இப்போ நாங்களும் சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த பேர்களுக்காக ப்ரே. ஹலோ. சில நேரத்தில் ஆண்டவர் இன்ஸ்டண்டாக தொடுவார், சடனாக தொடுவார். பவுல் அப்போஸ்தலன் சடனாக தொட்டார் ஆண்டவர். நான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி 3ஆம் வாரத்தில் பேசினேன். காட் ஆஃப் சடன்லீஸ். ஆண்டவர் சடுதியின் ஆண்டவர். 9ஆம் அதிகாரத்தில் அவன் எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு சபையை துன்புறுத்துறதுக்காக போகிறான். திடீர்னு தமஸ்கு ரோட்டில் 2 ஒருன்னு போட்டிருக்கு. ஒரு ஒலி ஒரு சத்தம். எல்லாம் சொல்லுங்க, ஒரு ஒலி, 1 light 1 voice. அது போதும் ஒரு பெரிய மிஷினரியை உருவாக்குவதற்கு. ஹல்லேலூயா. ஒரு துரோகி, துன்பப்படுத்துகிறவன், கொலைகார பாவிய மாத்துறதுக்கு ஒரு ஒலி ஒரு சத்தம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஒலி வந்துச்சு, ஒரு சத்தத்தை கேட்டா அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு தலைகள். ஹல்லேலூயா. இட் டர்ன்ட் அப்சைட் டவுன். பாருங்க, அப்படியே மாறிடுச்சு. கர்த்தர் மாத்துறதுக்கு ஒன்று போதும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்று போதும். ஹல்லேலூயா. ஒரு வியாதி போதும், ஒரு சத்தம் போதும், ஒரு பரீட்சையில் ஃபெயில் ஆனது போதும். ஏதாவது ஒன்றை வச்சு காலி பண்ணிடுவார் ஆண்டவர். காலினா என்னது? கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நீங்கள் நினைக்கலாம் ஒன்றுமே இல்லாமையே தான் செய்ய ஆண்டவரை. அதையும் செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே சிறைச்சாலை காவலனுக்கு அவனுக்கு பாருங்க,
அங்க சூழ்நிலையை பார்க்கிறோம், கர்த்தர் கிரியை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் செய்வார். அப்போ ப்ரே வித் பெர்சிஸ்டன்ஸ். டோன்ட் ஸ்டாப் ப்ரேயிங் ஃபார் பேக்ஸ்லிடன் சில்ட்ரன். பின்வாங்கி போன பிள்ளைகளை குறித்து ஜெபம் பண்ணுங்க. கடினமான கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்பிலீவிங் பேரண்ட்ஸ், ரட்சிக்கப்படாத பெற்றோருக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, லீவ் த காஸ்பல் டெய்லி, தினந்தோறும் விசுவாசத்தின்படி வாழ்ந்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வீடு தான் உங்களுக்கு புல்பீட்டு. ஹல்லேலூயா. இங்க வந்து புல்பீட்டில் நிற்கணும்னே இல்லை, நீங்க உங்க வீடு தான் உங்களுக்கு புல்பீட்டு. அங்க கர்த்தரை பிரதிபலிங்க, ஆண்டவரை காட்டுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை காட்ட வேண்டும். அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய வேலைக்காக காத்துருங்க. ட்ரஸ்ட் காட்ஸ் டைமிங், ட்ரஸ்ட் காட்ஸ் டைமிங். ஆண்டவருடைய வேலைக்காக, ஆண்டவரே நீ எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்வீங்க. ஆண்டவரே, காட் இஸ் நெவர் லேட். ஆண்டவர் ஒருபோதும் தாமதமாக இருப்பதில்லை. இஸ் ரைட்டிங் எ பிகர் ஸ்டோரி தேன் யூ கேன் see. நீங்கள் காண்பதை விட ஒரு பெரிய கதையை கர்த்தர் எழுதி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது வெளியே வரும். பவுலை குறித்து 7ஆம் அதிகாரத்தில் யாரா நினைச்சிருப்பாங்களா? ஒரு பெரிய அப்போஸ்தலனாக வருவார், 13 நிருபங்களை எழுதுவார், சபைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக மாறுவார்னு எவனாவது கற்பனை பண்ணியிருப்பானா? சொல்லுங்க. ஒருத்தர் நினைச்சிருக்க. 7ஆம் அதிகாரத்தில் துன்பம் சிதறப்படுறாங்க, எல்லாம் பயந்துட்டு இருக்கிறான். ஒருத்தன் கூட பவுலை ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி மிஷனரி பயணங்களை போய் சபைகளை ஸ்தாபித்து இந்த பரிசுத்த வேதாகமத்தில் 13 நிருபங்களை எழுதுவாருன்னு கற்பனை கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. God is writing a bigger story. God is writing a bigger story. Trust God's timing. Hallelujah. கர்த்தர் கிரியை செய்வார். விசுவாசத்தை விட்டுறாதுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தை விட்டுறாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். தலைமுறை கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். பாரம்பரிய கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். கடினமான இருதயங்களை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் தலைமுறை தாண்டி பதிலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஒரு பாட்டி தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணாங்களாம். கர்த்தாவே, நான் இதை காணாமல் போகலாம், அவங்க ரட்சிப்பலாம், ஆனால் என் பேரப்பிள்ளையெல்லாம் ரட்சிங்கன்னு பாட்டி யாருக்காக ஜெபம் பண்ணாங்களாம்? பேரப்பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாங்களாம். அந்த பதிலை காணமுன்னா அவங்க மறந்துட்டாங்க. ஆண்டுகள் கழித்து ஒருத்தன் பெரிய பதவியிலே வந்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தானா, ஒருத்தன் மிஷினரியாக போனானா, ஒருத்தன் ஒர்ஷிப் லீடராக மாறினானா. ஹல்லேலூயா. பாட்டியை பார்க்கல, ஆனால் பிள்ளைகள் கர்த்தருக்காக செயல்பட்டார்கள். ஹல்லேலூயா. அதான் ஒருத்தர் இப்படி சொல்றாரு, சில ஜபங்கள் ஜெபிப்பவரோடு மரிப்பதில்லை, பதில் வரும் வரை தேவனுடைய சந்நிதியில் எழும்பிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க மரிச்சு போலாம், ஆனால் உங்க ஜபம் மரிக்காது, அது எழும்பிக்கிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. Some prayers don't die with the believer. They rise before God until the answer comes. அந்த பதில் வர்ற வரைக்கும் அந்த ஜபம் எழும்பிக்கிட்டே இருக்குமா? ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஜெனரேஷன்ஸ். வேதம் சொல்கிறது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே செவிப்போம். ஹல்லேலூயா.